கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற விசேஷமாக ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் நேயர்கள், டெய்லி நேயர்கள் மற்றும் ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம யாவரையும் புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்மை சந்திக்கும்படியே தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷத்தை ஓய்வு நாள் ஆராதனை, அதுவும் குருத்தோலை ஞாயிறு ஆராதனை என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் சர்ச்சைக்கு போனீங்க? பவுனி வந்தீங்களா? நல்லா ஆர்ப்பரித்தீங்களா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொன்னீங்களா? கர்த்தரா நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னீங்களா? பாடினீங்களா? ஆடினீங்களா? அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நாங்கள் ஆட மாட்டோம், பாட தான் இருப்போம், பாடிக்கிட்டு தான் இருப்போம் அப்படி சொல்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். பெத்தானியா என்கிற கிராமத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தபோது 2 சீஷர்களை அனுப்புகிறார். எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே முச்சேந்தில் கட்டப்பட்டிருக்கிற கழுது குட்டியை அழுத்து கொண்டு வாருங்க. அதை அவிழ்க்கும் போது யாராவது ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாக அது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்பினார். அந்த கட்டளைப்படி அங்கே போகிற அந்த 2 சீஷர்களை அவிழ்க்கும் போது அங்கே வார்த்தைகள் உண்டானது. அவரிடத்தில் சொன்னார், இது இயேசுவுக்கு வேண்டும்னு சொன்ன உடனே கேட்டவங்க ஒன்றுமே பேசலை. அதோடு கூட இவங்க அதாவது ஆட்டுக்குட்டி கழுது குட்டியை என்ன பண்ணிட்டாங்க, அவிழ்த்துக்கிட்டு இயேசுசாமி கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்திய வசனம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம அறிய வேண்டும். என்ன வேணும்னா, அவிழ்த்து கொண்டு வந்தவர்கள் எதை முச்சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்தவர்கள் அப்படியே இயேசுவினிடத்தில் கொடுத்து விடவில்லை. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு அவரை ஏற வைத்தார்கள். அல்லேலூயா. அதன் மேல் அமர வைத்தார்கள். அல்லேலூயா. அதிலே பவனி வந்தார். அல்லேலூயா. அப்போது முன்னடப்போரும் பின்னடப்போரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக கழுதைகள் முச்சந்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக 2 சீஷர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கட்டவிழ்க்கப்படும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ரட்சிப்புக்குள்ளாக ஜனங்களை நடத்தும்படியான ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எரேமியா 1:10 படியாக, பார், பிடுங்கவும், நாட்டவும், அவிழ்க்கவும், கட்டவிழ்க்கவும் இன்றைக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையை, அந்த 2 சீஷர்கள் தேவனுக்கு தேவையா இருந்தது. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், நீயும் நானும் அவருக்கு தேவை. ஏன்னா முச்சந்தில் கட்டப்பட்டிருக்கிற கழுதைகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. இந்த தெரு ஓரங்களிலே முச்சந்தில் எங்கள் கிராம பகுதியிலலாம் அந்த வாராபூஞ்சி இந்த 4 ரோடு கூடுற இடம், அந்த 3 ரோடு கூடுற இடம், அங்கே தான் உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பல விதத்தில் உலக பிரகாரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். உண்மையாகவே அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தவன் தான் இந்த கழுதை. அல்லேலூயா. இந்த கழுதையை தான் கர்த்தர் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 4வது 5வது படிக்கிற பிள்ளை நிமித்தம் கர்த்தர் கட்டவிழ்த்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக மக்கள் இன்றைக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிப்பை அடையாமல் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கட்டவிழ்த்து கொண்டு வரும்படியாக இயேசுவின் இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னை தேடுகிறார். ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்துவோம். சரி, கொண்டு வந்துட்டோம், கட்டவிழ்த்து கொண்டு வந்துட்டோம். ஆனால் அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் நடத்தக்கூடாதபடிக்கு பாதியிலே வழியிலே விதைக்கப்பட்ட விதையை போல விட்டுறோம். ரட்சிப்பு ஆலயத்துக்கு கொண்டுட்டு வரோம், கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அதோட பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நீ செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யலை சரியா. என்ன கடமை? அவங்க என்ன செஞ்சாங்க? கழுது குட்டி அவிழ்த்து கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள். உழைப்பும் இருக்கணும், உன்னுடைய உபகரணங்களும் இருக்க வேண்டும். ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கணும்னா, புரியுதுங்களா? உழைப்புன்னா என்ன? அவர்களை போய் சந்தித்து பேசி
ஜெபம் பண்ணி கட்டுகளை உடைத்து அவர்களை கொண்டு வருகிறவர்களை சபையில் நிலை நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய உபகரணங்களை, உன்னுடைய உதார்த்தமான பொருளாதார காரியத்தினாலே அவர்களை நீ என்ன பண்ண வேண்டும்? போஷித்து நடத்த வேண்டும். அப்படி போஷித்து நடத்தும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு சுவாமி அந்த ஆத்துமாக்குள்ளாக வாசம் பண்ணுவார், குடியிருப்பார். இதை பார்த்து முன் நடப்போரும் பின் நடப்போரும், அந்த ஆத்துமா போகும்போது முன்ன போகிற பிள்ளைகளும் பின்ன போகிற பிள்ளைகளும் எப்படி கடந்தான் பாருங்க. சீமுச்சி கண்டான், காரிமுஞ்சி கண்டான், கடனில் இருந்தான், பிரச்சனையில் இருந்தான், குடிவெறியில் இருந்தான், பலவிதமான போராட்டத்தில் இருந்தான், கேசும் கையுமா இருந்தான். இன்னைக்கு பாரு அவனுக்கு வந்திருக்கிற வாழ்வை பாரான். இயேசு சாமி கிட்ட போன உடனே அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிட்டார் என்று சொல்லி முன் நடப்போரும் பின் நடப்போரும் உலகத்தில். இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன், நான் மட்டுமே நடந்து போவேன். எனக்கு முன்னாடி 10 பேர் போவாங்க, எனக்கு பின்னாடி 10 பேர் வருவாங்க, லெஃப்ட் ரைட்டு. அப்போ அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இயேசு சாமியினுடைய நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த பிள்ளை அடைஞ்சிருக்குது, இந்த பிள்ளைக்கு இயேசுசாமி அற்புதத்தை செய்திருக்கிறார், அவர் நல்ல தெய்வம் என்று சொல்லி எல்லாம் புகழ்ந்து பேசுவார்கள். அதுதான் அங்கே நடந்தது. இனி உன் வாழ்க்கையில், உன் கிராமத்தில், உன் பகுதியில், உன் சபையில் உன் நிமித்தம் அது நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். புறப்படுவோம், கட்டவிழ்ப்போம், உதார்த்தமாய் பொருளாதாரத்தினாலே அதை அலங்கரிப்போம். இயேசு சுவாமியை அந்த ஆத்துமாக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமை அடைவார். நாமும் என் அன்பு தேவ பிள்ளையை ஓசன்னா என்று சொல்லி பாடுவோம். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கட்டவிழ்க்கும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்படும், இந்த பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறோ அந்த பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே மத்தேயு 18:18 நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. வார்த்தையின்படியே கட்டவிழ்க்கிற அந்த ஜனங்களை தங்களுடைய உதார்த்தமான உபகரணங்களினாலும் பொருளாதாரத்தில் அவர்களை அலங்கரித்து இயேசுவே இடத்தில் கொண்டு வருகிறேன். நீ நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தேன். நாங்களும் நன்மை செய்து ஆத்துமாவை ஆதாயப்படுத்த கிருபை செய். ஆசீர்வதிங்க அப்பா. அந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டு வருகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அன்பு மகன் ஆண்டவரே ஜாஷுவா நேதாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற மகனை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.